மூடியே வச்சிருக்காங்க. யாரும் அதுக்குள்ள போறது இல்லையா. அப்புறம் மார்க்கெட் பக்கம் ஒருத்தர் மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறார். விதைய மக்களுக்கு முன்னாடி அசால்ட்டா தூவி மண்ணு போட்டு மூடி அதுக்கு மேல தண்ணியை ஊத்தி அடுத்த நொடியே அதை வளர்ந்து காட்டி அதன் மூலமா தர்பூசணியே வளர்த்து காட்டுறாரு. அந்த பழத்தை வெட்டியும் காட்டுறார். எல்லா பேரும் கைத்தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. ஆனா துறையை மட்டும் பெருசா எதுவும் காட்ட மாட்டார். என்னன்னு கேட்டா இதெல்லாம் கண்கட்டு வித்தங்கிறாப்ல. அதை கேட்ட அந்த மெஜிஷியன் அந்த மேஜிக் பண்றவன் இந்தாங்க பழம் எடுத்துட்டு போங்கன்னு வாப்ல. இல்ல எனக்கு வேண்டான்னு அவரு வாங்குறதுக்கு பணம் இல்லன்னு நான் தரேன்னு நம்மளால பணத்தை எடுக்கும் போது இங்க பாருங்க நான் கண்கட்டு வித்த பாக்குறவன் அதன் மூலமா காசு பாக்குறவன் என் வித்த உங்ககிட்ட வேலை செய்யல அதனால உங்ககிட்ட காசு வாங்குவனா ஓசி தான் இந்தாங்கன்னு பழத்தை கொடுக்குறாப்ல. ஆனா இதுவும் நிஜமில்ல இல்ல அப்படின்னு சொல்லுவாப்ல. அப்படியெல்லாம் இல்ல இருந்த பழங்கள்ல ஒரு பழம் நிஜ பழம் அதைத்தான் நான் அறுத்து காமிச்சேன் இந்தாங்கன்னு கொடுத்துட்டு போறாப்ல. உன்ன பார்த்தா ஜப்பான்கார மாதிரி தெரியுதே அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கையிலேயே திடீர்னு பார்த்தா ரத்த கரையா இருக்கும். என்னடான்னு பார்த்தா அது மீனோட தலை. ஐய கடைசியில அவன் கண்கட்டு வித்தையை என்கிட்டயே காட்டிட்டானேன்னு துறவியுமே ஒரு செகண்ட் ஆச்சரியப்படுறாரு. இதை கொண்டு போய் வீசலான்னு போனா அதுக்குள்ள அது மறுபடியும் தர்பூசணியா மாறி இருக்கு. இவர் கையில இருந்த ரத்தமும் காணாம போயிருக்கு. என்னையா அது பயங்கரமா இருக்கே.